ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளாஸுக்கு வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க. நம்ம சாப்பாடு பண்ணி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே இந்த வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். வீட்டிலே பண்ணி சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக நல்லாதுன்னு சொல்லி இப்போ நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பூரி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பூரி, அப்புறம் தக்காளி தொக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் வந்து லெமன் சாதம், பூரி, அப்புறம் ஒரு டைம் இருந்தால் துக்கடா பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலாம். பூரி வந்து கெட்டு போகாது, 2 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நல்லா வந்து இந்த மாதிரி கருக இருக்கணும், நல்லா முறுமுறுன்னு எடுக்கணும், அப்போ நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி தான் வந்து நானும் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். அது வந்து கடையில் 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா வாங்கிட்டோன்னா இதை சாப்பிட்டுட்டு தூர போட்டுடலாம். பாருங்கள், நான் ஒரு 6 சப்பாத்தி, அப்புறம் வந்து 6 பூரி பண்ணியிருக்கேன். இன்னும் எலுமிச்சம்பழம் சாதம் பண்ணணும், இன்னும் வந்து தக்காளி வந்து பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பண்ணுறதுக்கு, ஏன்னா சப்பாத்தி பண்ணியிருக்கேன், பூரி பண்ணியிருக்கேன், தொட்டுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக 1/2 கிலோ தக்காளி வாங்கியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா வதக்கி இது வந்து பண்ண போகிறேன். இது வந்து கெட்டு போகாது, இங்கே குளிராக தான் இருக்குது, ஏசியில் தான் போகிறோம், அதனால் இது பண்ண எந்த அளவு சுண்டுறதோ அந்த அளவுக்கு தான் அது கெட்டு போகாது. பாருங்கள், 1/2 கிலோ பண்ணால் எவ்வளோ கொஞ்சோண்டு ஆகிடுச்சுப்பாங்க மையாக. இப்படி பண்ணால் தான் அது கெட்டு போகாது நாளைக்கு சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு எப்படி இருப்பாங்க, இப்படி பண்ணணும். நல்லா வந்து சுருங்கணும். அப்படியே தண்ணியாக நீங்கள் எடுத்தால் நல்லா இருக்காது. எந்த அளவுக்கு அடுப்பில் வச்சுருமோ அந்த அளவுக்கு நல்லது. இப்போ லெமன் சாதத்துக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. எல்லாத்தில் வந்து இப்படியே நம்ம போட்டிருக்கோம், ஆனால் இப்படி போடக்கூடாது. ஃபுல்லாகவே உடைக்கணும் கையால். வந்து நல்லா மொறுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி மொறுன்னு இருக்குது. அந்த மொறுமொறு ஃபுல்லாக நீங்கள் பிச்சு போட்டால் தான் வரும். வேர்க்கடலையும் போட்டாச்சு. இப்போ எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சிடணும், அவ்வளோதான். நல்லா ஆற வைக்கணும். இப்படி வச்சா தான் சில பேர் அப்படி முழுசாக போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. மிளகாத்தூள் அப்படி போட்டாச்சா நல்லா ஆற வச்சிருங்க. ஒரு வாரம் பிஸியாக இருப்பேன், உங்களுக்கு நிறைய வீடியோ போட முடியாது. அப்பப்போ என்ன ட்ரெயினில் வந்து நெட்டு வந்து கிடைக்காது. கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மறக்காமல் வந்து பார்த்து ஆதரவு வந்து கொடுங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வந்து வீடியோ வந்து பாருங்கள். நிறைய வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்கேன்.